மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால சில பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன மனசில் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செயலாற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தினம். மனசில் ஒரு பேராசையோடு செயல்படும் பொழுது அதுவே உங்களுக்கு பெரிய பாதகமாக மாறிவிடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்கள் ஒரு நிலைப்பாட்டுடன் சமநிலையுடன் செயலாற்ற வேண்டிய ஒரு தினமாக இது அமையும். நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில அற்புதமான சில நன்மைகள் வருவதற்கான ஒரு தினமாக இது அமைகிறது. பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட கொஞ்சம் அபிப்பிராய பேதம் ஏற்படலாம், பிணக்குகள் ஏற்படலாம், பொறுமையும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எதையுமே முன்கூட்டி சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பான மாற்றங்கள், சில எதிர்பாராத திருப்பங்கள், சில நேரங்களில் வேலை மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள், அதற்கான ஒரு கால் லெட்டர்ஸ், அது சம்பந்தமாக ஒரு இன்டர்வியூஸ், நீங்கள் யாரையாவது பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாகவும் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த எண்ணம் உங்கள் மனசில் ஓடுதோ அது ரொம்ப சிறப்பான முறையில் செயலாற்றப்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம், வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். செயலில் வேகம் கூடும்னு சொல்லணும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப சிறப்பாகவே நிறைவேறும். ஆனால் அந்த எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால் நல்ல பலன்கள், அதுவே ஒரு குறுக்கு புத்தியில் சிந்திச்சிங்க அப்படின்னா அதுக்கும் நிறைவேறும். அதனால் உங்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப அனுகூலமாக அமையும். சில புதிய தொடர்புகள், சில புதியவர்களுடைய அறிமுகங்கள், இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு தினம். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய தினம். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நிலை தடுமாறாமல் இருக்க வேண்டியது அவசியம். சில நன்மைகள் வரும், தீமைகள் வரும். இருந்தாலும் அந்த ஒரு வாசகம் சொல்லுவாங்க, எல்லாமே சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மையோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். நல்ல ஒரு தன வரவு, தெய்வ கடாட்சம், உடல் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இதுல முக்கியமா நீங்க மனசுல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல சட்டுன்னு ஒரு உணர்வு, நம்ம அவமதிக்கப்பட்டோமா, இல்லை நம்மளை பற்றி தவறாக நினைக்கிறார்களா, இது போல இது உங்க மனதில் உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் இது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில சிறு சிறு தோல்விகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் என்னன்னா ரொம்ப ஒரு க்ளூமி தாட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஒரு இருட்டா எடுத்து வாழ்க்கைன்ற மாதிரி நினைக்கிறது, டிப்ரெஷன்,
இந்த மாதிரியான சில தன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில மோசமான ஒரு காம்பினேஷன்லாம் ஹாரோஸ்கோப்பில் இருக்கும்போது இது போல ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மனசை நம்ம தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். நல்லவர்களோடு நமக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது சத்சங்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அகன்றுவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய உழைப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனநிலை பாதிக்கப்படாமல் ஒரு நடுநிலையோடு பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நல்ல ஒரு உதவிகள் ஏற்படும். தொழிலில் அற்புதமான திருப்பங்கள் ஏற்படும். புதுசாக சில வேலையில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம், எண்ணிய எண்ணங்கள்லாம் சிறப்பாக உங்களுக்கு செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக காதல் போன்ற விஷயங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தள்ளி போட்டு கொண்டிருக்கலாம். சில பிரச்சனைகளை கவனிக்காமல் விட்டுவிடலாம். ஆனால் சில பிரச்சனைகளை நாம் சந்தித்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிலை உண்டு. அது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கிற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் சந்திப்பது பிரச்சனையாக இருந்தாலும் இறுதியில் அது சுமூகமாக முடிந்து வெற்றியையும் சந்தோஷத்தையும் புகழையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய தினம். உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய சம்பவங்கள் நிகழக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதனைகள் சிறப்பாக அமையும், வெற்றி வாய்ப்புகள் நன்றாக அமையும், புகழ் உயரும். அதே போல சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களே ஏற்படும். நல்ல ஒரு தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் சில புதிய எண்ணங்கள், எதிர்பாராத ரொம்ப ஒரு சிறப்பான மாற்றங்கள், சில கிடைத்தற்கரிய சில நல்ல சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் வச்சு நீங்க சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்லக்கூடிய வகையில் நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். தெய்வ அனுகூலம் மிக்க தினம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய தினமாக கூட இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிறைந்த வாய்ப்புகள் ஏற்படும். நிதானமான போக்கை கையாள்வது மேலும் சிறப்பை தரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சுகமும் சௌக்கியமும் நிறைந்த தினம், புகழ் பெறக்கூடிய ஒரு தினம், சந்தோஷம்
மனதில் நிலவும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள், அயல்நாடு பயணம் போன்ற திட்டமிடுதல், அயல்நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேருதல் போன்ற பல நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான நல்ல பலன்கள் ஏற்படும், சில சுப செலவுகள் ஏற்படும். ஆனால் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. முடிந்த வரையில் உங்கள் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். மனசில் ஒரு உறுதியோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். நீங்க சில முயற்சிகளில் ஈடுபடும் போது அந்த முயற்சிகளில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். நண்பர்கள், அதாவது நமக்கு முன்பின் தெரியாதவர்களால் கூட நமக்கு உதவிகள் ஏற்படும். சில நேரங்களில் தெரிந்த நண்பர்கள்ட்ட கூட நமக்கு பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். நட்பு விஷயத்திலையும் புதுசாக ஆவணங்களில் கையெழுத்திடும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் வருவதும் தடைகள் வருவதற்குமான ஒரு சாத்தியக்கூறுகள் காண்பிக்கின்றன. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய சிந்தனைகள், புதிய நட்புகள், தொழிலில் இருப்பவங்க புது தொழில் ஆரம்பிக்கிறது, தொழிலை வெளிநாட்டுக்கு விஸ்தரிப்பது, நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. மனசுல ஒரு தன்னம்பிக்கை, சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான ஒரு தைரியம், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய தினம். தொழிலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்கள் சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம் கூடும். பேசக்கூடிய பேச்சில் ஒரு தனித்தன்மை வெளிப்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் எல்லாம் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறும், நலம் பெறும். மனதில் ஒரு இனம் தெரியாத ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்திருக்கிறது. இந்த தினத்தில் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் சிறப்பாக நிறைவேறும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு நிதானமான போக்கை கையாள வேண்டும். நன்மை தீமைகளை ஓரளவுக்கு தெரிந்து செயலாற்றுவது நல்லது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமையும். முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முன்பின் தெரியாதவர்கள்ட்ட, நமக்கு பரிச்சயம் இல்லாதவர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடவடிக்கைகளை வைத்துக் கொள்வது நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில்
ஓரளவுக்கு பின்னடைவுகள் வரலாம். இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பாடுகளை வைக்கும் பொழுது நல்ல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினம். சில நேரங்களில் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம். சில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வழிமுறைகளும் உண்டு. சிறப்பான தினம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஓரளவுக்கு ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பொறுமையும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம்.